சிவமுண்டு பயமில்லை, கடலான அன்பின் எல்லை. இது என்ன புது சொர்க்கம், இறை அன்பின் ஒளிப்பிரவாகம். சங்கமயுக நாட்கள், சங்கமயுக நாட்கள், ஆதி முதல் ஆதாரமே. ஓம் சாந்தி. 9/2/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுவனம். உலக அதிகாரியின் நேரடி குழந்தைகளாக இருக்கும் விழிப்புணர்வை பேணி உங்களின் சக்திகள் அனைத்தையும் ஒழுங்காக வைத்திருங்கள் என்று எங்கும் உள்ள குழந்தைகளான நீங்கள் எல்லோரும் அன்பு அலைகளில் அமிழ்ந்துள்ளீர்கள். தந்தை பிரம்மாவின் விசேடமான ஞாபகங்கள் எல்லோரின் இதயங்களிலும் வெளிப்படுகின்றன. அமிர்த வேளையிலிருந்து சாக்கார் பராமரிப்பையும் அவ்யக்த பராமரிப்பையும் பெற்றுள்ள 2 வகையான இரத்தினங்களின் இதயங்களிலுள்ள ஞாபகங்களின் மாலை பாப்தாதாவை வந்தடைந்த வண்ணம் உள்ளன. பாப்தாதாவை பற்றிய உங்களின் ஞாபகங்களின் சித்திரங்கள் எல்லோருடைய இதயங்களிலும் தென்படுகின்றன. தந்தையின் இதயத்தில் குழந்தைகள் எல்லோருடைய அன்பும் கலந்துள்ளது. எல்லோருடைய இதயத்திலும் ஒரேயொரு அன்பு பாடல் ஒலித்து கொண்டிருக்கின்றது, எனது பாபா. தந்தையின் இதயத்திலும் எனது இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே என்ற பாடல் ஒலித்து கொண்டிருக்கின்றது. தானாகவே ஒலிக்கும் இந்த பாடல், இந்த எல்லையற்ற பாடல் மிகவும் அழகானது. உங்களின் அன்பான ஞாபகங்களுக்கு பலனாக பாப்தாதா தனது இதயபூர்வமான பல மில்லியன் மடங்கு அன்பு நிறைந்த ஆசீர்வாதங்களை வழங்குகின்றார். எங்கும் உள்ள அன்பான சக்தி வாய்ந்த குழந்தைகள் எல்லோருக்கும் சுய ராஜ்ய அதிகாரம் கொண்டிருப்பதனால் உலகிற்கான உரிமையை கொண்டிருக்கும் குழந்தைகள் எல்லோருக்கும், மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் தீவிர முயற்சியாளர் குழந்தைகள் எல்லோருக்கும், பஞ்ச பூதங்களுக்கும் சம்ஸ்காரங்களுக்கும் சக்திகளுக்கும் நற்குணங்களுக்கும் கட்டளையிடும் அவற்றின் சதா அதிபதிகளான உலக ராஜ்ய அதிகாரமுள்ள குழந்தைகளுக்கும், தந்தையைப் போல் சம்பூரணத்தையும் முழுமையையும் நெருக்கமாக கொண்டு வருபவர்களுக்கும், இந்த தேசத்திலும் வெளிநாடுகளிலும் ஒவ்வொரு மூலையிலும் உள்ள குழந்தைகள் எல்லோருக்கும் சக்தி தினத்திற்காக பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களின் நெற்றியில் திருப்தியின் ஜொலிப்பின் காட்சியை வழங்கி காட்சிகளை அருளும் ரூபம் ஆகுவீர்களாக. திருப்தியின் ஜொலிப்பு சதா திருப்தியாக இருப்பவர்களின் நெற்றிகளில் எப்போதும் ஜொலிக்கும். யாராவது சந்தோஷமில்லாத ஆத்மா அவர்களை பார்த்தாலும் அந்த ஆத்மாவும் சந்தோஷம் அடைவார். அவரின் சந்தோஷம் அற்ற நிலை முடிவடைந்துவிடும். திருப்தியின் சந்தோஷம் என்ற பொக்கிஷத்தை கொண்டவர்களை நோக்கி எல்லோரும் இயல்பாகவே கவரப்படுவார்கள். அவர்களின் சந்தோஷமான முகங்கள் தங்களை அவ்வாறு ஆக்கிய ஒரேயொருவரின் அறிமுகத்தை கொடுக்கும் உயிருள்ள பலகைகளாக விளங்கும். எனவே திருப்தியாக இருப்பதுடன் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துகின்ற திருப்தி இரத்தினங்கள் ஆகுங்கள். அப்போது பலரும் காட்சிகளை பெற முடியும். ஸ்லோகம். மற்றவர்களை புண்படுத்துபவர்களின் வேலை
அவர்களை புண்படுத்துவதே. ஆனால் உங்களின் கடமை உங்களை பாதுகாத்துக் கொள்வதே. அவ்யக்த சமிக்ஞை ஏகாந்தத்தின் மீது அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். ஒரு திறப்பு விழாவின் போது தேங்காய் உடைத்து ரிபன் வெட்டுவதை போல் எல்லோருடனும் ஒரே வழிகாட்டல், ஒரே பலம், ஒரே நம்பிக்கையும் ஒற்றுமையும் என்ற ரிபனை வெட்டி திருப்தி மற்றும் சந்தோஷம் என்ற தேங்காயை உடையுங்கள். இதனால் நிலத்திற்கு நீரூற்றுங்கள். அதன் பின்னர் உங்களுக்கு எவ்வளவு வெற்றி கிடைக்கின்றது என பாருங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. சத்தியகீதை சொல்லும் சத்தியம் நிராகாரி சிவபரம் ஜோதி.